ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டையில் நண்பரை கொலை செய்த விவகாரம், கொலையாளிகளை கைது செய்து காவல்துறையினர் அதிரடி. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள், கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் கூட்டம் அதிகரிப்பு. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி, பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடி தீர்வு. திருநள்ளாறு கோவிலில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு, கோவில் வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நண்பரை பீர் பாட்டலால் குத்தி கொலை செய்த கொலையாளிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை அடுத்த கருவடிக்குப்பம் அப்பாசுவாமி கோவில் வீதியைச் சேர்ந்த பலராமன் மகன் அப்பு என்கிற பிரதீப் மீது நாட்டு வெடிகுண்டு தயாரித்து சோதனை செய்ததாக வழக்கு உள்ளது. நிலையில் பிரதீப்பின் நண்பரான பிரபல ரவுடி வினோத் பிரதீப்பை தனியே அழைத்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடப் போவதாக கூறி மது அருந்த அழைத்துச் சென்றுள்ளார். இதனிடையே பெத்திச்செட்பேட் முருகன் கோவில் மைதானமான கொல்லிமேடு மைதானத்தில் 3 பேரும் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் வினோத் பிரதீப்பை சரமாரியாக பீர் பாட்டலால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்று விட்டார். இதைத் தொடர்ந்து பிரதீப் கொலை செய்ததாக பிரபல ரவுடிகளான அவரது நண்பர் வினோத், பழனி முருகன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பிரதீப் கொலைக்கு மதுபோதை தகராறுதான் காரணமா, வேறு ஏதேனும் பகை உண்டா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா மையங்களில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரி என்றாலே சுற்றுலா எனும் அளவிற்கு எப்போதுமே சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுவது வழக்கம். ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படும். நிலையில் தற்போது ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு அதிக அளவில் வந்து சேர்ந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட போதிலும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொடைகளை பிடித்தபடியும் துணிகளால் முகத்தை மூடியபடியும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் உலா வந்தனர். மேலும் புதுச்சேரி நகர பகுதிகளான கடற்கரை சாலை, பாரதி பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை காண முடிந்தது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வரலாற்று நினைவு சின்னங்களின் கூடமாக திகழும் அரசு அருங்காட்சியகத்திற்கும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து அங்குள்ள பல்வேறு கலையம்சமுள்ள பொருட்களை கண்டு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டும் செல்கின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரி முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் நகரம் முழுவதும் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் தங்களது புகார்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த வார மக்கள் மன்ற கூட்டத்தில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டார். இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிலப்பிரச்சினை, அடிதடி பிரச்சினை, தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக புகார்கள் தெரிவித்தனர். திருநள்ளாறில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையிலும், கரையாம்புத்து புறக்காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையிலும், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகன் தலைமையிலும், மங்கலம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங், பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையிலும், மாஹேவில் காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ஸ், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் ஆகியோர் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வார மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 19 பெண்கள் உட்பட 175 பேர் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 54 புகார்கள் பெறப்பட்டன. அதில் 35 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு கோவில் வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனீஸ்வரர் பகவான் கோவில் அமைந்துள்ளது.
அங்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் திடீரென அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். கோவில் தர்ம தரிசன வளாகம் மற்றும் 100 ரூபாய் 300 ரூபாய் கட்டண வரிசைகளை ஆய்வு செய்து பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் கழிவறைகளை அவர் பார்வையிட்டார். கோவில் நிர்வாகம் மூலம் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோவில் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து கோவில் வெளிப்பிரகாரத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கோவில் வளாகம் முழுவதையும் சுற்றி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்வேறு இடங்களில் குப்பை கூலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து அதிகாரியிடம் தூய்மையாக வைத்திருக்க அறிவுறுத்தினார். மேலும் வரிசையில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடம் கோவிலில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா, தரிசன முறைகளில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என விசாரித்தார். கோவில் மேம்பாட்டிற்காக ஏதேனும் ஆலோசனை தெரிவிக்கலாம் என பக்தர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் கலந்துரையாடினார். பின்னர் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் அன்னதான கூடத்தில் ஆய்வு செய்து உணவின் தரத்தை சாப்பிட்டு பார்த்தார். தினம்தோறும் மதியம் அன்னதானம் வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அப்போது அறிவுறுத்தினார். காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்கு திருட்டு நடைபெறுவதாக தேவையற்ற புகாரை கூறி வருவதாகவும் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய போது, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்கு திருட்டு மூலம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளது என்று கூறுகிறார் என்றும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகம் புதுச்சேரியில் 40 இடங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணிதான் வெற்றி பெற்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மட்டும் வாக்கு திருட்டு என்கிறார்கள். ராகுல் காந்திக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லாததால் தான் வெளிநாடுகளுக்கு சென்று நாட்டையும் ஜனநாயகத்தையும் குறை கூறி வருவதாக அவர் திட்டவட்டமாக கூறினார். இதனை இந்திய வம்சாவளியை சேர்ந்த யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் கூறினார். இந்திய பொருட்களுக்கு வரிகளை உயர்த்தியதால் அமெரிக்காவில் நிதி மசோதா நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளதாகவும், இந்தியா வலுவாக இருப்பதால் தான் 93,000 கோடி ரூபாய் வரி சலுகை பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் பேட்டியின் போது புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் நாராயணசாமி அவர்கள் இந்த வாக்கு திருட்டுன்னு தொகுதி பூரா போயிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். அதாவது ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்று சொல்வது போல் அவர்கள் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கார்கள். இப்போது பாராளுமன்றத்திலே பாண்டிச்சேரியில காங்கிரஸ் ஜெயிச்சது, தமிழ்நாட்டிலே 39 இடத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அப்படியெல்லாம் வெற்றி பெற்றால் அது நல்ல விதத்திலே வெற்றி பெற்றது போலவும், நாடு முழுவதும் தேசபக்தியும் மக்களும் வெளிநாட்டில் இருக்கிற எத்தனையோ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களும் இங்க இருக்கிற இளைஞர்களும் பாரதத்தின் மேல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பார்வை உலக நாடுகள் மத்தியிலே பிரதமர் மோடிக்கு இருக்கும் பார்வையின் காரணமாக இவர் என்ன பொய் சொல்லி தெரிந்தால் கூட மெச்சூரிட்டி இல்லை என்பது ராகுல் காந்தியுடைய செயல்பாடு என்று தெரிந்து இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்று பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாதான் போன சமீபத்தோட வெளிநாட்டில் சென்றிருக்கும் போது இந்தியாவினுடைய செயல்பாடுகளையும் ஜனநாயகத்தையும் குறை சொல்லி பேசிக் கொண்டிருப்பதை எந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் இந்திய வம்சாவளிகள் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை முன்பு பிரதோஷ காலங்கள் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு வளர்ப்பிறை பிரதோஷம் சனிக்கிழமை கடைபிடிக்கப்பட்டது. சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி திருக்காஞ்சியில் உள்ள கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனை கண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர்.
காரைக்காலில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலயத்தில் நடைபெற்ற திருத்தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 3 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரையப்பட்டு புனித பிரான்சிஸ் அசிசியார் சொரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் எடுத்து வரப்பட்டது. இந்த திருத்தேர் ஊர்வலத்தில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார். பிரான்சிஸ் அசிசியார் தேர் பவனியையொட்டி திருத்தேரை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் புனிதம் செய்தார். முன்னதாக நடைபெற்ற திருப்பள்ளியில் இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் கலந்து கொண்டார். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனியில் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள், கிராம பஞ்சாயத்துதாரர்கள், விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். வரும் 5ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் சொல்லும் வரை பேண்டை நிறுத்தவும். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்தியா வளர்ந்த நாடாக மாற்றும் விக்சித் பாரத் யுவா கனெக்ட் 2047 நிகழ்ச்சியில் NSS தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் விக்சித் பாரத் யுவா கனெக்ட் 2047 நிகழ்ச்சி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை தாங்கி பேசுகையில், இன்றைய இளைஞர்கள் நாளைய நாட்டை வடிவமைப்பார்கள் என்றும் இளைஞர்கள் மகாத்மா காந்தியின் வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது இந்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் NSS பிராந்திய இயக்குனர் சாம்வேல் செல்லையா வாழ்த்துரை வழங்கினார். பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பல்கலைக்கழக மாணவர் நலத்துறை, நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, சேவைகள் மற்றும் விடுதிகள் அலுவலகம் மற்றும் பொறியியல் பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1620 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டையில் நண்பரை கொலை செய்த விவகாரம், கொலையாளிகளை கைது செய்து காவல்துறையினர் அதிரடி. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள், கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் கூட்டம் அதிகரிப்பு. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி, பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடி தீர்வு. திருநள்ளாறு கோவிலில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு, கோவில் வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி